கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் எரேமியா 14வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சில எச்சரிக்கை செய்திகளையும் விழிப்புணர்வு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு இந்த வீடியோவின் மூலமாக நமக்கு கற்றுத்தர போகிறார். இப்பொழுது கூட நம்ம எரேமியா 14வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய ஒரு மலை தாழ்ச்சி உண்டாயிருச்சு. அங்க பெரிய ஒரு மழை இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. அங்க நிலங்கள்லாம் பயிரிட முடியல. யூதா துக்கித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய கூக்குரல் எழும்பி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கு உள்ள பிரபலமானவங்க எல்லாருமே தன்னுடைய சிறுவர்களையும் வேலைக்காரர்களையும் தண்ணி எடுப்பதற்காக தண்ணீருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க திரும்பி வரும்போது வெறும் பாத்திரத்தோட தான் வெக்கத்தோட வருகிறாங்க. தலைகளை மூடிக்கொண்டு அவமானத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம், மிருகங்களுக்கு கூட தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, அதாவது காட்டு கழுதைகள்லாம் காற்றை சர்ப்பத்தை போல ஒன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மலை தாழ்ச்சி ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து எரேமியா என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் ஏன் இந்த தேசம் இப்படி இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஏன் இப்படி ஒரு வழி போக்குற போல இருக்கிறீங்க, ராத்தங்குறவனை போல நீங்க ஏன் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய இஸ்ரவேலுடைய நம்பிக்கையை நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய புலம்பல்களை வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஒரு 10வது வசனத்தை நம்ம பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள். அதனால நான் இந்த ஜனங்கள் மேல பிரியமா இருப்பதில்லை, நான் அவங்களுடைய பாவத்தை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அவங்க எங்கதான் அவங்க கால்களை அடக்கி கொள்ளாம எங்கதான் அலைஞ்சாங்க, இது நிமித்தம் ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறார் அப்படின்றது எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்த்தா நமக்கு புரியும். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமையாவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்வ காலத்துல உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. எகிப்துல இவங்க அடிமையா இருந்த பொழுது அவங்களுடைய நுகத்தடியை முறித்து அவங்களுடைய கட்டுகள்லாம் அறுத்து ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்துல இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் அடிமையாவதில்லை என்று நீயும் சொன்னாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நானும் இனிமே அடிமை இல்லை, என் தேவன் என்னை விடுதலை பண்ணிட்டாரு, இனிமே நான் யாருக்கும் நான் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நீயும் சொன்னாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த இடத்துலதான் ஆண்டவருக்கு கோபம் வருது. அப்ப எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அரித்து ஆண்டவர் அவங்களை விடுதலையா யாருக்கும் அடிமை இல்லாதவங்கள ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் பச்சை மரத்துக்கு கீழே இருக்கிற விக்கிரகங்களையும் தேடி அங்கு இங்கும் அவங்களுடைய கால்களை அடக்கி கொள்ளாம மலைக்கு மேலையும் கீழையும் பச்சை மரங்களுக்கு கீழையும் என்ன செய்யறாங்களாம், இவங்க வேசித்தனம் பண்றாங்க. அதாவது ஆண்டவர் எதை அப்படி மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ஐடியல் வர்ஷிப், அதாவது விக்கிரக ஆராதனை தான் இப்படி வேசியாய் நீ திரிகிறாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. அது கீழே நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கட்டைகளையும் மரங்களையும் செடிகளையும் பார்த்து நீ தான் எனக்கு தகப்பன், நீ என்னை பெற்றாயே அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் போடப்பட்டிருக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஒரே தேவனை தள்ளிட்டு மற்ற தெய்வங்களை வழிபட்டதுனாலையும் விக்கிரகாராதனை பண்ணனாலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபமா இருந்து நீ வேசியாய் திரிகிறாய் அப்படின்னு சொல்லி, நீ உன்னுடைய கால்களை அடக்கி கொள்ளாம நீ ஓடுகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை கடிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய மலை தாழ்ச்சி உண்டு பண்ணி அந்த தேசத்துல தண்ணீர் இல்லாம பஞ்சப்பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் உள்ள அடிமை தேசத்திலிருந்து ஆண்டவர் அவங்களுடைய நுகத்தடியை முறித்து அவங்களுடைய கட்டுகளை முறிச்சு ஆண்டு வெளியே கொண்டு வந்தாரோ, அப்ப அதே போல நாமளும் நம்மளுடைய பாவமான உளையான சேற்றில உழன்று கிடந்த போது நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மரித்திருக்கிறார். அப்ப நாமளும் இனிமேல் யாருக்கும் அடிமை இல்லை என்று நீயும் சொன்னாயே அப்படின்றது போல நாமளும் சொன்னோம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய இரட்சகர், நீரே என்னுடைய கேடகமா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி, நீரே என்னுடைய மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் இனிமே யாருக்குமே நாங்க அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி
நீயும் சொன்னாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த காலகட்டத்துல இந்த கேள்வியும் கேட்கிறார். ஏன் அப்படின்ற காரியத்தை வந்து இன்னும் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அதற்கப்புறம் எரேமியா 14வது அதிகாரத்துல வந்து 11, 12 மட்டும் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. அப்ப ஆண்டவர் வந்து எரேமியாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாக நீ வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டாம். நான் வந்து இவங்க உபவாசம் பண்ணாலும் சரி, இவங்க தகன பலிகளை செலுத்தினாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, நாம தசம பாகம் கொடுத்தாலும் சரி, சர்ச்சுக்கு ஒழுங்கா போனாலும் சரி, நான் இந்த ஜனங்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை என்று ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த நேரத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாமளும் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம பாவம் செய்யும்போது நம்ம என்னதான் உபவாசம் பண்ணாலும் தசம பாகம் கொடுத்தாலும் காணிக்கை செலுத்தினாலும் சர்ச்சுக்கு வந்து கரெக்டா அட்டண்டன்ஸ் போட்டாலும் ஆண்டவர் நம்ம மேல் பிரியமா இருப்பதில்லையே. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தராகிய ஆண்டவர் வந்து விட்டு விட்டு அவர்களுக்கென்று சொந்த தெய்வங்களை உயர்ந்த மலைகள் மேலும் பச்சை மரத்தின் கீழையும் அவர்கள் வந்து தெரிந்து கொண்டு அதை நோக்கி வந்து ஓடி அலைய அவருடைய கால்களை அடக்கி கொள்ளாமல் வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் நாமளும் இந்த காலகட்டத்தில் வந்து நாம எங்க நம்மளுடைய கால்களை அடக்கி கொள்ளாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும். நாமளும் என்ன பண்றோம் அப்படின்னா ஊழியர்களை விக்கிரகமா மாத்தி வாரம் வாரம் மாதம் மாதம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்மளுடைய கால்களை வந்து அடக்கி கொள்ளாம வாக்கு தத்தம் கேட்பதற்கும் தீர்க்க தரிசனங்களை கேட்பதற்கும் ஆராதனைங்கிற பேர்ல பயங்கரமான அட்டூழியங்களும் அங்குள்ள ஊழியர்களை பார்த்து தேவனை மறந்து ஊழியர்களை விக்கிரமாக நாம மாற்றி விட்டோம். ஆண்டவர் அதனாலதான் இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வந்து பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் வந்து நான் உங்களை நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு அந்த ஜனங்கள் மேல் பிரியமா இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அப்போ எரேமியா வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வந்து இப்படி பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் நிர்மூலமாகுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அநேக தீர்க்கதரிசிகள்லாம் வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டயமும் இல்ல பஞ்சமும் இல்ல, உங்களுக்கு வந்து சமாதானத்தையே வந்து கர்த்தர் தர போறாரு, நீ கீழாகாமல் மேலாகவாய், இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த மாதம் மகிமையான மாதம் அப்படின்னு சொல்லி ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் வந்து ஜனங்கள் என்ன பண்ணாலும் என்ன சீர்கட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துல எரேமியா தீர்க்கதரிசியும் கர்த்தரை பார்த்து இப்படிப்பட்ட ஊழியர்கள், அதாவது கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள ஊழியர்களும் வந்து இப்படி சொல்றாங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல எரேமியா கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் வந்து அடுத்த வசனத்திலே வந்து ஒரு பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்த தெளிவா சொல்றாரு. அதனால நாம எப்படித்தான் சீர்கட்டு போயிருந்தாலும் ஆண்டவர்ட்டு வழி விலகி இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட பாவங்களை வந்து செய்தாலும் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் வந்து உங்களுக்கு செழிப்பை தர போகிறாரு, ஆண்டவர் வந்து உங்களுக்கு அநேக காரியங்களை நன்மையானதை செய்ய போறாரு, உங்களுக்கு பசி இல்லை பஞ்சம் இல்லை பட்டயம் இல்லை, உங்களுக்கு சமாதானத்தான் தரப்போறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்களை சீர்திருத்தாமல் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தாமல் ஜனங்கள் வந்து எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட கூட்டத்தையே அப்படிப்பட்ட ஊழியர்களையே இந்த காலகட்டத்தில் நாம் தேடி நம்மளுடைய கால்களை அடக்கி கொள்ளாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தேவன் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் அவர் பிரியமாய் இராமல் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என்னை தள்ளி வேசியாய் திரிகிறாய் என்று ஆண்டு இந்த நாட்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாய் எச்சரிக்கிறார்.
நிச்சயமாக கேட்கிறதற்கு கடினமாக தான் இருக்கிறது, சொல்லும் போது எனக்கும் கடினமாக தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த எரேமியா 14வது அதிகாரத்துல இப்படிப்பட்ட காரியங்களை என் இருதயத்தில் நெருக்கி ஏவனதுனாலும், கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லதுனாலும் நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இடைபடுவாராக. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு முடிவை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்றத அதற்கு அடுத்த வசனத்தில் நம்ம கொடுத்துக்கிறார். 15 மற்றும் 16. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அப்போ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் எது உங்களுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, எந்த பட்டயமும் பஞ்சமும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, அந்த பட்டயத்தாலும் பஞ்சத்தாலையுமே சாவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இன்னும் மோசமாவே சொல்றாரு. யாரை பார்த்து அப்படின்னா, அந்த கள்ள ஊழியர்களையும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 16வது வசனம். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து, அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்திலும் இதை நம்மை பார்த்தும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எச்சரித்து கொண்டிருக்கிறார். நாமளும் இனிமேல் நம்மளுடைய கால்களை அடக்கி கொள்ளாமல் இங்கும் அங்குமாய் நான் அந்த தீர்க்க தரிசனம் கேட்க போறேன், என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போறேன், நான் வாக்கு தத்தத்தை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஊழியர்களையும் ஊழியத்தை வியாபாரமாக பண்ணுகிறவர்களோடு நாம் அவர்களை தேடி போவோம் என்றால் ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகாது. அதனால நாம யோசிக்கலாம், அப்படி என்ன பட்டயம், அப்படி என்ன பஞ்சம், அப்படி என்ன கொள்ளை நோய் வந்துட போகுதுன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும், இதற்கு முன்பதாக ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அதன் மூலமாய் பஞ்சம் வந்திருக்கிறது. இப்பொழுது கூட தேசமெங்கும் பட்டயம் என்கிற யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு. அதனால நாமும் அந்த பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் கொள்ளை நோயிற்கும் தப்புவிக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஜனங்களாய், கர்த்தருக்கு பிரியமாய், நாம் கர்த்தரை மட்டுமே ஆராதித்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து நித்தியத்திற்குள்ளே போவதற்கு நாம் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மளை விடுவிப்பாராக. ஆமென்.